வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங் ஃபேமிலி. ஸோ நான் உங்களோட சுபா மேம். இதுதான் நம்மளோட தமிழ் மீடியம் ஹண்டர் லேர்னிங் சேனல். ஸோ தமிழ் மீடியம் பசங்களா இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையான தமிழ் மீடியம் சார்ந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த சேனலில் உங்களுக்கு வரும். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லேருந்து ப்ராப்ளம்ஸ்லேருந்து எல்லாமே வரும். அண்ட் உங்களோட தமிழ் மீடியம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணி விட்ருங்க. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன சாப்டர் பார்க்க போறோம், அதாவது நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சாப்டர் வைஸா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை வந்துட்டு வெறும் கொஸ்டினா பார்க்காம அதோட ஆன்சரையும் சேர்த்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு 2 சாப்டர் பார்த்தாச்சு. சாப்டர் 3 அண்ட் சாப்டர் 4 பார்த்தாச்சு. ஸோ யாரெல்லாம் வந்து பார்க்கலையோ அதை போய் கண்டிப்பாக பிளேலிஸ்ட்ல இருக்கு, இந்த ஃபிசிக்ஸோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ போய் பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல இருந்து ப்ராப்ளம்ஸ்ல இருந்து ஜஸ்ட் பாஸ் எப்படி வாங்குறது அப்படிங்கிறதுல இருந்து, ஜஸ்ட் பாஸ்லாம் கிடையாது, 60 மார்க்கு தான் நம்ம பாஸ் மார்க்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சேனலில் இருக்குது. ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு சேனலில் வந்துட்டு கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கதிரொளியியல் தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு அடுத்து கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட் எதுடா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது இந்த கதிரொளியியல் தான். ரொம்ப டஃப் எல்லாம் கிடையாது. என்ன ஒரே லென்ஸு அந்த மாதிரி ஆடி அந்த மாதிரி வர்றதுனால உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் குழப்பலாம். பட் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான். ஸோ கதிரொளியியலை வந்துட்டு முக்கியமான 2 மார்க்ஸ் பார்த்துடலாம். ஏன்னா அது நிறைய இருந்துச்சு, நான் பார்த்தேன். சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 மார்க்கையும் 3 மார்க்கையும் சேர்த்தே போட்டலாம் அப்படிதான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணேன். பார்த்தா 2 மார்க்கே அவ்வளோ இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் 3 மார்க் ஃபுல்லாகவே வந்துட்டு எனக்கு ஈக்குவேஷன் டைப்பாக இருந்துச்சா. ஸோ 1 hour கவர் பண்ணுறது வந்துட்டு கஷ்டம். 1 hourக்கு மேலே உங்களை வந்துட்டு என்னால் கொடுமைப்படுத்த முடியாது. ஏன்னா எனக்கும் தெரியும், நானும் கிளாஸில் வந்துட்டு மேம் வந்துட்டு ஒரு 40 minutesக்கு மேலே கிளாஸ் எடுத்துட்டாங்கன்னா ஐயோ அப்பா அப்படி உட்காந்து ஆளுதான் நானும். ஸோ என்னால் உங்களோட மனநிலையை ரிலேட் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தோன்னா 2 மார்க்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 4th யூனிட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸ் எல்லாம் ஒரு 4 5 மார்க் 5 5 மார்க் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அதுதான். ஸோ அதையும் மறக்காம ப்ரீமியம்ல இருந்துச்சு அப்படின்னா செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்னெல்ஸ் விதி ஆர் ஒளி விலகல் விதிகளை கூறுக. இந்த ஒளி விலகல் விதிகளை வந்துட்டு நம்ம ஸ்னெல்ஸ் விதி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம். மேபி உங்களுக்கு இந்த புக்கில் இருக்காமல் இருக்கலாம், பட் பழைய புக்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம ஸ்னெல்ஸ் விதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒளியோட மீளும் கொள்கைனா என்ன, ஒப்புமை ஒளி விலகல் எண் என்றால் என்ன, இது எல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டன்டான 2 மார்க்ஸ். எக்காரணத்தை கொண்டும் இதை படிக்காம எக்ஸாம்குள்ள நுழைஞ்சிடாதீங்க. கிளியரா? ஸோ விண்மீன்கள் ஏன் மின்னுகின்றன, ஸ்னெல் சாளரம் என்றால் என்ன, வானவில் எவ்வாறு தோன்றுகிறது, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ராலே ஒளிச்சிதறல், வானம் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது, சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது வானம் ஏன் சிவப்பு நிறமாக காட்சியளிக்கிறது, மேகங்கள் ஏன் வெண்மை நிறமாக காட்சியளிக்கிறது. இது எல்லாமே வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 2 மார்க்ஸ் இருக்கா. நான் அதுக்கு தான் சொன்னேன் 3 மார்க்கு சேர்த்து போடலான்னு, பட் என்னால் முடியல. அது இது 10 2 மார்க் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு லைட்டாக ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஸோ எந்த ஸ்ட்ரெஸ் வேணாம், ஃபன்னாக படிக்கலாம், மைண்டு கிளியராக வச்சுக்கோங்க, ஒரு கவலையும் வேணாம். நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு கதிரொளியில் என்னதான் ஐயா இருக்கு இதுக்குள்ள அப்படின்னு இருக்குன்றாங்க, அந்த மாதிரி என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்னெல் விதி ஆர் ஒளி விலகல் விதிகளை கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒளி விலகல்லாம் என்ன அப்படின்னா நம்ம புக்கில் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஊடகத்தையும் இன்னொரு ஊடகத்தையும் அதோட மையக்கோட்டு வழியா பிரிக்கக்கூடியது தான் நம்ம ஒளி விலகல்னு சொல்றோம் அப்படின்னு. அது என்ன 2 ஊடகம் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்துட்டு இது ஒரு ஊடகமா இருக்கும், இது வந்துட்டு எனக்கு காத்துன்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? இது காற்று, இது எனக்கு நீர். ஸோ இது ஒரு ஊடகம், இது ஒரு ஊடகம். ஸோ இந்த ஊடகத்துல எனக்கு ஒளி படுதுன்னா மேபி எனக்கு தண்ணியில பட்டு கொஞ்சமா எனக்கு எதிரொலிக்கவும் செய்யும். இது வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா செங்குத்து கோடுன்னு சொல்லுவோம். ஸோ இதுல பட்டு எதிரொலிக்கவும் செய்யும், இதுல பட்டு ஊடுருவி கொஞ்சம் கதிர்கள் உள்ள வரவும் செய்யும். இதுதான் அந்த தளம். ஸோ ஒரு ஊடகத்தையும் இன்னொரு ஊடகத்தையும் பிரிக்கக்கூடிய தளத்தின் வழியாக ஊடுருவி செல்லுவது பேரு தான் என்னது, ஒளி விலகல். ஸோ காற்று நீர்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு காற்றுன்னு கூட எடுத்துக்க வேண்டாம், நீ வெற்றிடுன்னு வச்சுக்க. ஒரு குளம், அந்த குளத்துக்குள்ள தண்ணி போகுது அப்படின்னா இப்போ நீங்க குளிக்கும் போது என்னைக்காவது வந்துட்டு இந்த ஆத்து பக்கத்துல கம்மா பக்கத்துல எல்லாம் குளிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இது கிளியரா தெரியும். ஸோ தண்ணிக்குள்ள முங்கி பார்க்கும்போது நமக்கு லைட் தெரியும், பட் ரொம்ப கிளியரா தெரியாது, லைட்டா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தெரியும். அதுக்கு அர்த்தம் என்ன, எனக்கு ஒளி வந்துட்டு மேலே பட்டு போயிருச்சு, ரிஃப்ளெக்ட் ஆயிருச்சு, எதிரொலிச்சிருச்சுன்னா எனக்கு தண்ணிக்குள்ள எந்த ஒரு வெளிச்சமும் தெரியாது. அதுல பகுதியளவு உள்ள நுழையுது பார்த்தீங்களா, அதனாலதான் எனக்கு தண்ணிக்குள்ள வெளிச்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. இதுதான் ஒளி விலகல், வேற ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு ஊடகம்.
அதாவது வெற்றிடம்ங்கிறது ஊடகம், தண்ணிக்குள்ள நீங்க இருக்கும்போது தண்ணிங்கிறது ஒரு ஊடகம். இந்த 2 ஊடகத்தையும் எது பிரிக்கிறதுனா அந்த தண்ணியோட மேற்பரப்பு. ஸோ இது தண்ணியோட மேற்பரப்பு வழியா ஒரு கதிரானது ஊடுருவி வந்துச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒளிவிலகல்னு சொல்றோம். கிளியரா? ஸோ ஸ்னெல்லோட ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, படுகதிர், விலகு கதிர், விலகு தளம் மற்றும் விலகு தளத்திற்கு வரையப்பட்ட செங்குத்து கோடு இவை அனைத்தும் ஒரே தளத்தில் அமையும். அதாவது இது எதிரொலிப்பு விதி. இதுதான் எதிரொலிப்பு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிக்சர் வச்சிருக்கேனா? சாரி, நான் பிக்சர் வைக்கல, அதனால நான் இந்த இடத்துல வரையவா? ஸோ எனக்கு இதுதான் வந்துட்டு அந்த தளம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? படுகதிர். இதுதான் வந்துட்டு படுகதிர். இது பட்டு இதுல இருந்து விலகக்கூடியது இந்த விலகு கதிர். இதுதான் அதோட செங்குத்து தளம். இது மூணும் ஒரே தளத்துல அமையும். இதுக்கு பேரு தான் இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் விதின்னு சொல்றாங்க. இது படுகதிர், இது விலகு கதிர். இந்த படுகதிர், விலகு கதிர் அந்த ரெண்டுக்கும் நடுவுல வரையப்பட்ட செங்குத்து தளம், இது மூணுமே ஒரே தளத்துல அமையுது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு பேர் வந்துட்டு எதிரொலிப்பு நடக்குதுன்னு அர்த்தம். ஒரு கண்ணாடியில டார்ச் அடிச்சோம் அப்படின்னா அந்த டார்ச் அந்த கண்ணாடியில பட்டு எதிரொலிச்சு போகும். ஆனா பின்னாடி இருக்கிற என்கிட்ட வந்துட்டு அந்த டார்ச் வராது. ஏன்னா அதுக்கு பின்னாடி நம்ம ஒரு வகையான பூச்சி பூசி இருப்போம். கரெக்டா? ஸோ இதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லா எதிரொலிப்பு விதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். படுகதிரா இருக்கட்டும், விலகு கதிரா இருக்கட்டும், இந்த படுகதிர்க்கும் விலகு கதிர்க்கும் இடையில வரையக்கூடிய அந்த செங்குத்து கோடு, இது மூணுமே ஒரே தளத்துல அமைகிறது தான் ஃபர்ஸ்ட் விதி. இதை நம்ம எதிரொலிப்பு விதின்னு சொல்லுவோம். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, முதல் ஊடகத்தின் படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இரண்டாவது ஊடகத்தின் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் உள்ள விகிதம், அதாவது இதை சைன் ஆர்ன்னு சொல்றோம், உள்ள விகிதம் இரண்டாவது ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணுக்கும் N2 முதல் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணுக்கும் N1க்கும் உள்ள விகிதத்திற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது இருக்கு பாருங்க, இதுதான் முதல் ஊடகம். நான் சொன்னேன் இல்லையா, இது முதல் ஊடகம், இது இரண்டாவது ஊடகம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு? முதல் ஊடகத்தின் படுகோணத்தின் சைன் மதிப்பு இந்த ஒருக்கா, இதுதான் வந்துட்டு முதல் ஊடகத்தோட படுகோணத்தோட சைன் மதிப்பு. அப்ப சைன் ஐ. கரெக்டா? ஸோ ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டாவது ஊடகத்தோட விலகு கோணத்தின் சைன் மதிப்பு. இது இங்க என்ன நடந்திருக்கு? விலகி தானே வந்திருக்கு. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த பரப்பு வழியா எதிரொலிச்சு போயிருச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் விதியா போயிடும். ஸோ இது என்ன பண்ணிருக்கு? விலகி வந்திருக்கு. அப்ப இது சைன் ஆர். இந்த ரெண்டு மதிப்புக்கும் இடையில இருக்கிற இந்த விகிதம், அதாவது இப்போ சைன் ஐக்கும் சைன் ஐக்கும் சைன் ஆருக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த விகிதம் எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒளிவிலகல் எண்ணுக்கும். இரண்டாவது ஊடகத்தோட ஒளிவிலகல் எண் N2, முதல் ஊடகத்தோட ஒளிவிலகல் எண் N1 இதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல் ஊடகத்தோட ஒளிவிலகல் என்ன? N1. ரெண்டாவது ஊடகத்தோட ஒளிவிலகல் என்ன? N2. இதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஒளிவிலகல் என்னன்னா என்ன அப்படின்னா, இப்ப ஊடகத்துல வந்துட்டு காத்து இருக்கிற பகுதி ஒரு வெற்றிடம்னு எடுத்துக்கிட்டோம். ஒரு வெற்றிடம் அல்லது வந்துட்டு ஒரு காத்து இருக்கிற பகுதின்னு வச்சுக்கோங்க. வெற்றிடத்துல வந்துட்டு கண்டிப்பா காத்து இருக்கும். காத்து இல்லாத பகுதியை வந்துட்டு நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ ஒரு வெற்றிடம்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ ஒரு வெற்றிடத்துல வந்துட்டு ஒளியோட திசைவேகம் எப்படி இருக்கு, ஒளி வந்துட்டு எந்த அளவுக்கு ஸ்பீடா போகுது அப்படிங்கிறதுக்கும், ஒருவே ஊடகத்துல ஏதோ ஒரு ஊடகத்துக்கு மேல நான் ஒளியை செலுத்துறேன்னா, இப்போ வந்துட்டு நான் ஒரு நீருக்குள்ளன்னு வச்சுக்கோ, ஒரு தண்ணிக்குள்ள வந்துட்டு நான் ஒளியை கொடுக்கறதுக்கும் ஒரு எம்டியா இருக்கிற ஒரு கிரவுண்ட்ல நான் ஒளியை கொடுக்கறதுக்கும் இடையில இருக்கிற அந்த வித்தியாசத்தை தான் நம்ம ஒளிவிலகல் எண்ணுன்னு சொல்றோம். ஓகேயா? ஸோ ஒரு ஊடகத்துக்குள்ள நான் வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கும் ஒரு தண்ணிக்குள்ள, அதாவது ஒரு வெற்றிடத்துல நான் வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் தான் ஒளிவிலகல் எண்ணு. ஓகேயா? ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல் ஊடகத்தோட படுகோணத்தின் சைன் மதிப்பு அது சைன் ஐ. முதல் ஊடகத்தோட படுகோணம்ன்றது, எனக்கு முதல் ஊடகம்ங்கிறது தண்ணியோட மேற்பரப்பு, அதுல வந்துட்டு எனக்கு சூரிய ஒளி படுது, அதோட சைன் மதிப்பு ஐ. அதுக்கும் எனக்கு விலகி போறது வந்துட்டு தண்ணிக்கு உள்ள அதாவது தண்ணிக்கு உள்ள ஒளி போகுது, அது வந்துட்டு சைன் ஆறு. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த விகிதம் எப்படி இருக்குமா, அந்த ரெண்டு ஊடகத்துக்கும் இடையில இருக்கிற ஒளிவிலகல் எண்களோட விகிதத்துக்கு வந்துட்டு சமமா இருக்கும். ஆனா என்ன, ஃபர்ஸ்ட் சைன் ஆரை சைன் ஐயை சொன்னாங்க, சாரி சைன் ஐயை சைன் ஆரையும் சொன்னாங்க.
அதாவது முதல் ஊடகத்துக்கும் இரண்டாவது ஊடகத்துக்கும் இடையில இருக்கிற அந்த விகிதம் வந்துட்டு இரண்டாவது ஊடகத்தோட ஒளிவிலகல் எண்ணிற்கும் முதல் ஊடகத்தோட ஒளிவிலகல் எண்ணிற்கும் சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. வேற ஒண்ணுமே இல்லப்பா. ஓகே, ஸோ இது நம்ம பெருக்கல் வடிவத்தில் எழுதிடலாமா? சாரி, நார்மலா எழுதணும் அப்படின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம் அதை? ஓகே, இங்க எழுதுனதை தான் திரும்ப எழுத போறோம், ஒண்ணுமே கிடையாது. விதியோட ஃபார்ம் என்ன? sin i by sin r equal to n2 by n1. இதை பெருக்க வடிவத்தில் எழுதும் போது இதையும் பெருக்குவோம், இதையும் பெருக்குவோம். அப்ப n1 sin i equal to n2 sin r. அவ்வளவுதான்ப்பா. கிளியரா? புரிஞ்சிருச்சா? இதுதான் வந்துட்டு ஸ்னெல்லோட விதி. இங்க பாரு, ஸ்னெல் வந்துட்டு என்ன சொன்னார்னா ஒளிவிலகல் விதியை பத்தி சொன்னார். ஒளிவிலகல்ங்கிறது முதல் ஊடகத்துக்கும் ரெண்டாவது ஊடகத்தையும் பிரிக்கக்கூடிய தளத்து வழியா விலகக்கூடிய கதிரைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஒளிவிலகல்னு சொல்றோம். ரெண்டு விதியை சொன்னார். ஒண்ணு எதிரொலிப்பு விதி. எனக்கு படுகதிர், விலகு கதிர், செங்குத்து கோடு 3 ஒரே தளத்துல அமைஞ்சிருச்சுன்னா அது விலகு கதிர். ரெண்டாவது என்ன சொன்னார்னா முதல் ஊடகத்தோட படுகோணத்தோட சைன் மதிப்பு, அதாவது இந்த இருக்கு. ஸோ முதல் ஊடகத்தோட படுகோணத்தோட இந்த சைன் மதிப்பு இருக்கும். ரெண்டாவது ஊடகத்தோட விலகு கோணம் இல்லையா, ரெண்டாவது ஊடகத்தோட விலகு கோணத்தோட சைன் மதிப்பு. அப்ப சைன் ஆர் பை சைன் ஐ பை சைன் ஆருங்கிறது எப்படி இருக்குமா? இந்த ரெண்டாவது ஊடகம் இருக்கா, இதோட ஒளிவிலகல் எண்ணுக்கும் முதல் ஊடகத்தோட ஒளிவிலகல் எண்ணுக்கும் இடையில உள்ள விகிதத்துக்கு சமமா இருக்கும் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது விதி. கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு நம்ம அது அடவா. ஓகே, லைட்டா அந்த மவுஸ் கொஞ்சம் டக்கச்சி மக்கர் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒளியோட மீளும் கொள்கை. இந்த மீளும் கொள்கை என்ன சொல்லுதுன்னா ஒளி செல்லும் பாதையின் திசையை பின்னோக்கி திருப்பும் போது ஒளி மிக சரியாக தான் கடந்து வந்த பாதையின் வழியாகவே திரும்ப செல்லுமா. ஸோ இப்ப நான் ஒளியை வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு கண்ணாடி, அதாவது இப்ப ஒரே ஒரு விஷயம், நான் உங்களை நோக்கி ஒரு டார்ச் அடிச்சா, அதாவது ஒரு லேசர் லைட் அடிச்சா அது உங்களை நோக்கி வரும், கரெக்டா? அதுவே நீங்க என்ன நோக்கி ஒரு டார்ச் அடிச்சா அது என்ன நோக்கி வரும். ஆனா அது போற திசை எப்படி இருக்கு? திசை மாறுதே ஒழிய அதோட அந்த டென்சிட்டி மாறுதா, அடர்த்தி மாறுதா? இல்லையில. திசையை மாத்தினாலும் அதே மாதிரி தான் திரும்ப வருமே தவிர கோணமானலாம் திரும்பி வராது. நான் இப்போ என்கிட்ட இருக்கிற லேசர் லைட்டை உங்க மேல அடிச்சேன்னா அது உங்க மேல ஒரு பாயிண்டா வந்து விழுகும். இது ஒரு திசை. அதுவே திசையை மாத்தி உங்ககிட்ட இருந்து என்கிட்ட நான் உங்களோட லேசர் லைட்டை நான் அடிக்க சொல்றேன்னா அதுவும் என் மேல ஒரு பாயிண்டா தான் வந்து விழுகும். இப்போ என்ன நடந்துச்சு? ஒளி வந்துட்டு உங்களை வந்து சேர்றதா இருக்கட்டும், நீங்க வந்துட்டு கொடுத்த ஒளி என்ன வந்து சேர்றதா இருக்கட்டும், திசை தான் மாறுச்சு ஒளியில எந்த மாற்றமும் இல்லை. அதைத்தான் வந்து மீளும் கொள்கை சொல்லுது. திசையை நம்ம மாத்தி அமைச்சாலும் ஒளி எப்படி வந்துச்சோ அதே மாதிரிதான் திரும்பவும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இக்கொள்கையின் ஒளி எதிரொலிப்புக்கும் சரி, எனக்கு வந்துட்டு ஒளி விலகலுக்கும் சரி, ரெண்டுக்குமே வந்துட்டு எனக்கு சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒளி எதிரொலிப்புனா என்னன்னு தெரியும். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? எதிரொலிப்பு. ஒரு நிமிஷம், அது வேற ஸ்பெல்லிங் தப்பா போட்டுட்டோம்னா என்ன பண்றோம்? எல்லாருக்கும் இருக்கிற அதே பையன் எனக்கும் இருக்கு. ஒளி எதிரொலிப்பு. ஸோ இது ஒளி எதிரொலிப்புன்னு சொல்றோம். இது வந்துட்டு விலகல், கரெக்டா? ஸோ எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு படுகோணம், இது படுகோணம், இது இப்படி போறது வந்துட்டு விலகு கோணம். ஸோ ஒளியானது இந்த திசையில வந்து இந்த திசையில போகுது, கரெக்டா? ஸோ ஒளி என்ன பண்ணுது? இந்த திசையில வந்து இந்த திசையில போகுது. அதுவே இதோட திசையை நான் மாத்தணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சமதள ஆடியை நான் வச்சுட்டேன்னா இப்படி இங்க பட்டு இப்படி போற அந்த ஒளி திரும்ப அந்த சமதள ஆடியில பட்டு அதே திசையில திரும்பி இப்படி வந்துடும். ஃபர்ஸ்ட் எப்படி போச்சு? இப்படி பட்டு இப்படி போச்சு, கரெக்டா? ஸோ இப்படி போன ஒளியானது எனக்கு சமதள ஆடியில படும்போது திரும்ப அது மேல பட்டு திரும்ப எதிரொலிச்சு அதே டைரக்ஷன்ல திரும்ப வருது. இந்த டைரக்ஷன்ல அது திரும்ப வருது. இதைத்தான் வந்துட்டு ஒளியோட மீளும் கொள்கை வந்துட்டு சொல்லுது. அதுவே நம்ம ஒளி விலகலுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்துட்டு நம்ம அடர்த்தி அதிகமான
ஊடகம், இது அடர்வு இது அடர்வு குறை ஊடகம், இது அடர்வு மிகு ஊடகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஏன் இது குறை ஊடகம்னா அது வெறும் காத்து தான். இதுல வந்துட்டு ஏன் அடர்மிகு ஊடகம்னா இதுக்குள்ள ஏதோ தண்ணியோ சம்திங் ஏதோ இருக்கு, அதனால வந்துட்டு இது நம்ம அடர்மிகு ஊடகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இதுல வந்துட்டு எனக்கு வந்துட்டு நார்மலா நடக்கிறது தான். ஒளியானது படும், எனக்கு அந்த செங்குத்து தளத்தை பொறுத்து ஒளியானது உள்ளுக்குள்ள விளக்கம் அடைஞ்சு போகும். அதை நான் வந்துட்டு ஒளி விலகல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதுவே நான் இந்த இடத்துல ஒரு சமதள ஆடியை வச்சுட்டேன்னா உள்ளுக்குள்ள வந்து போன ஒளியானது திரும்ப எனக்கு இந்த இடத்துல இருந்து மறுபடியும் அங்க போக ஆரம்பிக்கும். எனக்கு எப்படி சூரியன்ல இருந்து தண்ணிக்குள்ள ஒளியானது உள்ள வந்துச்சோ, இப்ப நான் தண்ணிக்கு அடியில உட்காந்து கண்ணாடியை வச்சேன்னா எனக்கு திரும்ப அந்த ஒளியானது தனி வழியா சூரியனை போய் சேரும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதெல்லாம் வந்துட்டு அதுக்குன்னு போய் மிரரை தூக்கிட்டு போய் தண்ணிக்குள்ள உட்காரக்கூடாது. ரொம்ப தெரியாது, ஆக்சுவலா இதுதான் நடக்கும். ஆனா நமக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நடக்கும். பட் ரெஃப்ளெக்ஷன்ல எதிரொலிப்புல நமக்கு கிளியரா தெரியும். ஸோ ஒரு ஒளி வருது, பட்டு உள்ள வருது அப்படின்னா அந்த ஒளிக்கு கீழே நான் வந்துட்டு ஒரு கண்ணாடியை வச்சுட்டேன்னா அந்த ஒளி எப்படி வந்துச்சோ அதே திசையில திரும்ப போயிடும். அதை தான் வந்துட்டு மீளும் கொள்கை சொல்லுது. அப்படி திரும்ப போகும்போது எனக்கு படும்போது அதுதான் படுகதிர், எனக்கு வர்றது விலகு கதிரா இருந்துச்சுல. ஆனா ஒளி பட்டு திரும்ப இங்க இருந்து போகும்போது இங்க இருந்து போகக்கூடிய ஒளி தான் படுகதிர், அங்க காத்த போய் சேரக்கூடிய ஒளியை வந்துட்டு நம்ம விலகு கதிர்னு சொல்றோம். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஐ இதாவும் ஆர் இதாவும் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா கன்சிடர் பண்றாங்க. வேற ஒண்ணுமே கிடையாதுப்பா. சோ மீளும் கொள்கைங்கிறது ஒளி செல்லும் பாதையின் திசையில் பின்னோக்கி திருப்பும் போது ஒளிய வந்துட்டு அது வர்ற பாதையில நம்ம பின்னோக்கி அதை திருப்பி விடுறோம் அப்படின்னா அந்த ஒளியானது அது வந்த திசையில தான் திரும்ப போகும். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒளி இது வந்த திசையில இருந்து திரும்ப போகாதுன்னு சொல்றதுக்கு 1% கூட வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒளியோட நேச்சரே அதுதான். கண்ணாடியில பட்டா அது திரும்ப எதிரொலிச்சு அது எந்த திசையில வந்துச்சோ அந்த திசையில தான் போகும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது விலகலுக்கும் யூஸ் ஆகும், எதிரொலிப்புக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ஒப்புமை ஒளிவிலகல் எண் என்றால் என்ன? கலர் மாத்திக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு ஒளிவிலகல் எண், அதாவது ஒப்புமை ஒளிவிலகல் எண் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்னெல்லோட லால இருந்து ஒளிவிலகல் எண்ணுனா என்னன்றதை கண்டுபிடிச்சிருப்போம். அதாவது n2/n1 கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா? இதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். ஸ்னெல்லோட லால இருந்து ஒளிவிலகல் எண்ணுங்கிறது நம்ம எப்படி எழுதியிருப்போம்? n2/n1 எழுதியிருப்போம். கரெக்டா? இது வந்துட்டு நம்ம ஸ்னெல்லோட லால இருந்து எடுத்திருப்போம். அதாவது ஒரு அடர்வு அதிகமான ஊடகத்துக்கும் அடர்வு கம்மியான ஊடகத்துக்கும் இடையில இருக்கிற அந்த விகிதம் தான் ஒளிவிலகல் எண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். கரெக்டா? ஸோ அடர்வு அதிகம் அடர்வு கம்மிங்கிறத விட ஒரு காத்து இருக்கிற ஒரு ஊடகம் அல்லது வந்துட்டு ஏதாவது ஒரு தண்ணியோ இல்லை ஒரு கண்ணாடியோ இருக்கிற ஊடகத்துக்கும் இடையில இருக்கிற அந்த விகிதம் தான் வந்துட்டு ஒளிவிலகல் எண். ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்றோம்னா n2/n1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போதான் ஸ்னெல்லோட விதியில இருந்து நம்ம படிச்சோம். கரெக்டா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல் ஊடகத்தை பொறுத்து, இது வந்துட்டு இங்க முதல் அப்படிங்கிற ஒரு எழுத்து வரும். முதல் ஊடகத்தை பொறுத்து இரண்டாவது ஊடகத்தோட ஒப்புமை ஒளிவிலகல் எண் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது முதல் ஊடகத்தை பொறுத்து இரண்டாவது ஊடகத்தோட ஒளிவிலகல் எண். அப்ப வந்துட்டு n ஆஃப் முதல் ஊடகத்தை பொறுத்து இரண்டாவது ஊடகத்தோட ஒளிவிலகல் எண். அப்ப முதல் ஊடகத்துக்கு எது ஒளிவிலகல் எண்ணை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாவது ஊடகம் அப்படிங்கிறதுனால முதல் ஊடகத்தை பொறுத்து ரெண்டாவது ஊடகத்தோட ஒளிவிலகல் எண்ணை எழுத போறேன். அப்ப நான் எதோட ஒளிவிலகல் எண்ணை எழுத போறேன்னா ரெண்டாவது ஊடகத்தோட ஒளிவிலகல் எண்ணை தான் எழுத போறேன். அந்த ரெண்டாவது ஊடகத்துக்கு எது ஒளிவிலகல் எண்ணை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ஊடகம். நம்ம இந்த 10th படிக்கும் போது கொலிஷன் படிச்சிருப்போம். ஏங்கிற பொருள் பிங்கிற பொருள் மேல மோதும் போது எனக்கு என்ன மாதிரியான விசை நடக்குது அப்படின்றப்போ எனக்கு பிங்கிற பொருள் ஏல மோதும் போது எனக்கு ஏங்கிற பொருள்ல நடந்த கிடைக்கக்கூடிய விசைன்னு தான் எழுதுவோமே தவிர பியோட விசைன்னு எழுத மாட்டோம். ஏன்னா எனக்கு பி தான் ஏ வந்து மோதுது. அப்ப ஆக்சுவலா இந்த இடத்துல யார் மேல விசை இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ மேல மட்டும்தான் இருக்கும், பி மேல இருக்காது. அது ஏ போய் பி மேல மோதும் போது எனக்கு ஏ மேல விசை இருக்காது, பி மேலதான் அதோட தாக்கம் இருக்கும். இப்படிதான் நம்ம எழுதுவோம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல் ஊடகத்தை பொறுத்து ரெண்டாவது ஊடகத்தோட ஒளிவிலகல் என்ன நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா n2/n1 எழுதிக்கலாம். கிளியரா? ஸோ இப்படிதான் வந்துட்டு முதல் ஊடகத்தை பொறுத்து ரெண்டாவது ஊடகத்தோட ஒளிவிலகல் என்ன n2/n1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம்.
ஸோ இந்த ஒப்புமை ஒளிவிலகல் என்னோட சமன்பாட்டில இருந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் தொடர்புகள்லாம் கொடுத்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நேர்மாறு விதி. ஸோ நேர்மாறு விதி அப்படிங்கிறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், முதல் ஊடகத்தை பொறுத்து ரெண்டாவது ஊடகத்தோட ஒளிவிலகல் என்ன எழுதணும். இப்போ என்ன பண்ண போறோம்னா ரெண்டாவது ஊடகத்தை பொறுத்து முதல் ஊடகத்தோட ஒளிவிலகல் என்ன எழுத போறோம். அப்ப ரெண்டாவது ஊடகம் எனக்கு முதல் ஊடகத்தை ஒளிவிலகல் என்ன கொடுக்க போகுது. இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சுவலா அது மீனிங் கிடையாது. ரெண்டாவது ஊடகத்தை வச்சு நம்ம முதல் ஊடகத்தோட ஒளிவிலகல் என்ன எழுத போறோம். அதனால நம்ம N12 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இது நேர்மாறு விதின்னு சொல்லியாச்சு. அப்ப மேல நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு N(2)1 எழுதணும் இல்லையா. இதோட நேர்மாறுன்னு பார்த்தோம்னா அப்படியே தலைகீழா போடுவோம். N(2)1 இதை இப்படி எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம், இங்க பாருங்க. N(2)1 வேல்யூ என்ன, N2/N1 N2/N1 இப்படியும் எழுதிக்கலாம்ப்பா. ஸோ இதுதான் வந்துட்டு நேர்மாறு விதி. அதாவது 1/N2/N1. ஏன்னா வந்துட்டு நமக்கு மேல 1 இருக்கு இல்லையா. ஸோ எனக்கு 1 இந்த N21க்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த N21 ஆக்சுவல் வேல்யூ என்ன, N2/N1 இதை எழுத போறேன். அப்ப N2/N1 கிடைக்கும். இதை இன்னும் மாத்தி எழுதணும்னா இந்த N1ங்கிறது மேல போயிடும். அப்ப N1/N2 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாவது ஊடகத்தை பொறுத்து முதல் ஊடகத்தோட ஒளிவிலகல் எண். முதல்ல ஒளிவிலகல் எண்ணுங்கிறது ரெண்டு ஊடகத்துக்கு இடையில இருக்கக்கூடிய விகிதம். அந்த ரெண்டு ஊடகம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா ஒன்னு வந்துட்டு காத்தா இருக்கும், இன்னும் வந்துட்டு ஏதோ ஒரு பொருள் இருக்கக்கூடிய ஒரு ஊடகமா இருக்கும். இது ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் தான் ஒளிவிலகல் எண். ஸ்னெல்லோட லால இருந்து நம்ம N2/N1 தான் ஒளிவிலகல் எண்ணுன்னு எழுதணும். இப்ப என்ன பண்ணோம்னு பார்த்தோம்னா முதல் ஊடகத்தை பொறுத்து ரெண்டாவது ஊடகத்துக்கு ஒளிவிலகல் எண்ணும் எழுதும் போது எனக்கு N(2)1 கிடைச்சிச்சு. ஏன்னா நான் முதல் ஊடகத்தை பொறுத்து தான் ரெண்டாவது ஊடகத்துக்கு ஒளிவிலகல் எண்ண நான் எழுத போறேன். அப்ப எனக்கு N2/N1 கிடைச்சிச்சு. அதுவே நான் என்ன பண்ண போறேன்னா அதுல இருந்து நிறைய விதிகள் கண்டுபிடிக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் நேர்மாறு விதியை எடுத்துக்கிட்டேன். நேர்மாறு விதியில நான் ஃபர்ஸ்ட் எதை எழுதுனேன் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாவது ஊடகத்தை பொறுத்து முதல் ஊடகத்தோட ஒளிவிலகல் என்ன எழுத போறேன். ரெண்டாவது ஊடகத்தை பொறுத்து முதல் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஊடகத்துக்கு ஒளிவிலகல் எண் எழுதி முடிச்சாச்சு. இப்ப நம்ம முதல் ஊடகத்துக்கு ஒளிவிலகல் எண் எழுதணும் இல்லையா. ஸோ அதை நான் எழுதும் போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு அந்த நம்ம ஒளிவிலகல் முதல் ஊடகத்தோட ரெண்டாவது ஊடகத்தோட ஒளிவிலகல் எண்ணிற்கு தலைகீழா இருக்கும். அதுதான் நேர்மாறு விதி. ஸோ அதை நம்ம தலைகீழ்னு பார்க்கும்போது 1/N2/1 கிடைச்சிச்சு. இந்த 1/N2/1 நான் எப்படி எழுதிக்கலாம்னா N2/N1 எழுதிக்கலாம். ஏன்னா N2/1 ஆக்சுவல் வேல்யூ என்ன, N2/N1. இதை வந்துட்டு நான் 1/N2/N1 எழுதினேன். இதை இன்னும் கொஞ்சம் மாற்றி எழுதும் போது எனக்கு N1ங்கிறது மேலே போயிடும். N1/N2 நான் எழுதினேன். புரியுதா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சங்கிலி விதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சங்கிலி விதியில வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ரெண்டாவது ஊடகத்தை பொறுத்து மூணாவது ஊடகத்தோட ஒளிவிலகல் என்ன வந்துட்டு எழுதியிருப்பாங்க. ஓகேயா. ஸோ ரெண்டாவது ஊடகத்தை பொறுத்து மூணாவது ஊடகத்தோட ஒளிவிலகல் எண் இது நம்ம N(3)2 அப்படின்னு எழுதலாம். இப்போ முதல் ஊடகத்தை பொறுத்து ரெண்டாவது ஊடகத்தோட ஒளிவிலகல் என்ன N(2)1 எழுதணும். அதோட வேல்யூ N2/N1 எழுதணும். கரெக்டா. அதுவே ரெண்டாவது ஊடகத்தை பொறுத்து முதல் ஊடகத்தோட ஒளிவிலகல் என்ன N(1)2 எழுதணும். அதோட வேல்யூவை N1/N2 எழுதணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது ஊடகத்தை பொறுத்து மூணாவது ஊடகத்தோட ஒளிவிலகல் என்ன அப்படிங்கிறப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், N3/N2 எழுதிக்கலாம். கரெக்டா. ஸோ எனக்கு எப்பவுமே இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது இங்க N2ல வந்துடணும், இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது மேல N1ல வந்துடணும். இந்த ஆர்டர் படி 2(1) இருக்கா, அப்ப N1/N2, 1(2) இருக்கா, அப்ப N1/N2 இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. சாரி, 2(1) இருந்தா N2/N1, 1(2) இருந்துச்சுன்னா 1/2 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இப்போ எனக்கு நான் என்ன பண்ண போறேன், ரெண்டாவது ஊடகத்தை பொறுத்து மூணாவது ஊடகத்துக்கு ஒளிவிலகல் எண் எழுதுறேன் அப்படின்னா அதை நான் எப்படி எழுதுவேன், N3/N2 அப்படின்னு நான் என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். கரெக்டா. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி எழுதுவோம் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம், இதை பிரிச்சு எழுதுவோமா. ஸோ இப்போ இந்த N3 அப்படியே வச்சுட்டு கீழே வந்துட்டு N1 இன்ட்டு N1/N2 இப்படி எழுதணும் அப்படின்னா நமக்கு ஆக்சுவல் ஃபார்ம் திரும்ப வரும் பாருங்க. இந்த N1ஐயும் இந்த N1ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு N3/N2 வரும். ஸோ இது சங்கிலி தொடர்பு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கலாம். எப்படி எழுதுனா இந்த N3/N1 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க N2 இருக்கா, N1 இன்ட்டு N1/N2 எழுதிக்கலாம். இப்போ இந்த N1ஐயும் இந்த N1ஐயும் நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா N3/N2ங்கிறது கிடைச்சிரும். இது நான் இப்படி எழுதிக்கலாம்.
இப்ப நமக்கு தெரியும் n3/n1ங்கிறது என்ன, முதல் ஊடகத்தை பொறுத்து மூன்றாவது ஊடகத்தோட ஒளிவிலகல் எண். அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், n(3)(1)ன்னு எழுதிக்கலாம். இன்ட்டு n1/n2ங்கிறது என்ன, ரெண்டாவது ஊடகத்தை பொறுத்து முதல் ஊடகத்தோட ஒளிவிலகல் எண். அப்ப வந்துட்டு n(1)(2) அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த n3(2)வை இந்த மாதிரியும் நம்ம எழுதிக்கலாம். இந்த மாதிரி சங்கிலி தொடர்பா இது போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கறத தான் சொல்றாங்க. கிளியரா? ஏதாவது குழப்பம் இருக்கா இதுல? சங்கிலி தொடர்னா ஒண்ணுமே கிடையாது. இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு முதல் ஊடகத்தை பொறுத்து ரெண்டாவது ஊடகத்தோட ஒளிவிலகல் என்ன எழுதணும். அது என்னன்னு பார்த்தோம்னா n2/n1. அதுக்கப்புறம் முதல் ஊடகத்தோட ஒளிவிலகல் என்ன எழுதணும், எதை பொறுத்து, ரெண்டாவது ஊடகத்தோட ஒளிவிலகல் என்ன பொறுத்து, அது n1/n2ன்னு கிடைச்சிச்சு. அதை நம்ம நேர்மாறு விதின்னு சொன்னோம். கரெக்டா? இது என்னது, நேர்மாறு விதி. ஓகேயா? அடுத்து நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சங்கிலி விதியை எழுத போறோம். எதை வச்சுன்னா ரெண்டாவது ஊடகத்தோட ஒளிவிலகல் என்ன பொறுத்து மூணாவது ஊடகத்தோட ஒளிவிலகல் என்ன நம்ம கன்சிடர் பண்ணினோம். அப்படி பண்ணும்போது நமக்கு n3/n2ன்னு கிடைச்சிச்சு. ஏன்னா 3 தான் ஃபர்ஸ்ட் வரும், 2 தான் செகண்ட் வரும்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா நம்ம இதெல்லாத்தையும் இப்படிதான் எழுதணும். அப்ப இதையும் இப்படிதான் எழுதணும். ஸோ இதை நம்ம ரெண்டா பிரிச்சு பார்க்கும்போது இதை n3/n1 இன்ட்டு n1/n2ன்னு எழுதலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த n1ஐயும் இந்த n1ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம்னா எனக்கு பழைய ஃபார்மே கிடைச்சிரும். ஸோ இதை ஒரு சேஞ்சுக்கு நான் சங்கிலி தொடர்பா மாத்துறதுக்காக இந்த மாதிரி எழுதினேன். இப்போ n3/n1ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா முதல் ஊடகத்தை பொறுத்து மூணாவது ஊடகத்தோட ஒளிவிலகல் என்ன, அதை நான் n3/1ன்னு எழுதிக்கலாம். இந்த n1/n2 என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டாவது ஊடகத்தை பொறுத்து முதல் ஊடகத்தோட ஒளிவிலகல் என்ன, அதை நான் n/n1/2ன்னு எழுதிக்கலாம். கிளியரா? புரிஞ்சிருச்சா? இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒப்புமை ஒளிவிலகல் எண். ஒரு ஊடகத்தை பொறுத்து இன்னொரு ஊடகத்துக்கு நம்ம ஒளிவிலகல் எண்ணை எழுதுறதுக்கு தான் ஒப்புமை ஒளிவிலகல் எண்ணுன்னு பேரு. அந்த ஒப்புமை ஒளிவிலகல் எண்ணை நம்ம எதுல இருந்து எழுதுறோம்னு பார்த்தோம்னா ஸ்னெல்லோட ஒளிவிலகல் எண்ணில இருந்து தான் நம்ம எழுதுறோம். கிளியரா? n1/n2 n2/n1 இருக்கா, அந்த ஒளிவிலகல் எண்ணில இருந்து தான் நம்ம இந்த ஒப்புமை ஒளிவிலகல் எண்களை ஒவ்வொரு ஊடகத்துக்கும் நம்ம மாத்தி மாத்தி எழுதிக்கிட்டு இருப்போம். புரிஞ்சிருச்சா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் விண்மீன்கள் ஏன் மின்னுகின்றன. இது என்ன மேம் அதுக்குள்ள 10வது கொஸ்டின் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. புக் பேக்ல வந்துட்டு உங்களுக்கு எந்த கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கோ அதே கொஸ்டின் நம்பரை தான் வந்துட்டு நான் இதுலயும் போட்டு உங்களுக்கு வந்துட்டு எடுத்துட்டு இருக்கேன்ப்பா, வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ உண்மை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உண்மையில் விண்மீன்கள் மின்னுவதில்லை, அவை மின்னுவது போன்று தோன்றுகிறது. இதற்கு காரணம் வெவ்வேறு ஒளிவிலகல் எண்களை பெற்றுள்ள வளிமண்டல அடுக்குகளின் இயக்கமே ஆகும். ஓகே, என்ன சொல்றாங்கன்னா வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய அந்த ஊடகங்களுமே, வளிமண்டலத்துல காத்து இருக்கும், நமக்கு நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கும், நிறைய கோள்கள் இருக்கும், நிறைய நட்சத்திரங்கள் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு குறிப்பிட்டத்தக்க அதுக்குன்னு அது ஒரு ஒளிவிலகல் எண்ணை வச்சிருக்கும். ஸோ ஒளியானது சன்னில இருந்து தான் நமக்கு மற்ற எல்லாத்துக்குமே கிடைக்குதுங்கிறது தெரியும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒளியானது மற்ற பொருட்கள் மேல படும்போது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஒரு ஒளிவிலகல் எண்ணு இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளோட ஒளிவிலகல் எண்ணும் வந்துட்டு மாறி மாறி விளக்கம் அடைஞ்சிட்டே போறதுனாலதான் நமக்கு ஸ்டார்ஸ் எல்லாமே மின்றது மாதிரி தெரியுது. அது மின்னவே மின்னாது வந்துட்டு அது ஒரு நார்மலான பொருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் நட்சத்திரம் மின்னுதுன்னா அங்க வளிமண்டலத்துல நடக்கக்கூடிய ஒளிவிலகல் தான் காரணம். இப்ப இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. சூரியன் வந்துட்டு நமக்கு அதாவது உதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கண்ணுக்கு தெரியும். ஏன்னா சூரியன் உதிக்க போறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கக்கூடிய அந்த சில பொருட்கள் இருக்கு, அது மேல வந்துட்டு அதோட ஒளிப்பட்டு விளக்கம் அடையும் போது நமக்கு சூரியன் வந்துட்டு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அதோட மின்னல் ஸ்டார்ட் ஆயிரும். நீங்க பார்த்தா தெரியும் சூரியன் வந்துட்டு டைரக்டா வர்றதுக்கும் சூரியன் வரப்போறதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய அந்த ஒளி எல்லாமே தெரியும். அதுக்கு காரணம் சூரியனோட ஒளிக்கதிர்கள் வந்துட்டு எனக்கு சில கற்களோட மேலேயோ இல்லை வந்து நிறைய விஷயங்கள் விண்மீன்கள் அந்த விண்ணில் இருக்கு இல்லையா, ஸோ அது மேல படும்போது ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு ஒளிவிலகல் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அது ஒரு ஒரு இடத்துலயும் மாறிட்டே இருக்கும். அதனால அது எனக்கு மின்ற மாதிரி தெரியுது. அதனாலதான் சூரியன் வந்துட்டு எனக்கு உதிக்கும் போது முன்னாடியே தெரிஞ்சிருது, மறையும் போது வந்துட்டு மறையறதுக்கு முன்னாடியே நமக்கு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ உண்மையில ஸ்டார்ஸ் எல்லாம் மின்றது கிடையாது. எனக்கு விண்மீன்கள் வந்துட்டு அதாவது அங்க வளிமண்டலத்துல வந்துட்டு எனக்கு ஒரு ஒரு பொருளையும் ஒரு ஒரு விதமான ஒளிவிலகல் எண் இருக்கு, அது மேல ஒளி படும்போது எனக்கு ஒளிவிலக்கம் அடையுது. அதனாலதான் எனக்கு ஸ்டார் எல்லாமே மின்றது மாதிரி தெரியும். இதை நம்ம நைட்ல பார்த்தாதான் கிளியரா தெரியும், பகல்ல பார்த்தா நம்மளோட சூரிய ஒளியோட பிரைட்னஸ்னால எனக்கு அந்த ஸ்டார்ஸ் மின்றது தெரியாது.
ஆக்சுவலா பகல்லையும் நட்சத்திரம் தெரியுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது நைட்ல தான் ரொம்ப கிளியரா தெரியும். ஏன்னா அந்த டைம்ல சன்னுங்கிறது வந்துட்டு வேற இடத்துக்கு போயிடும். ஸோ இதைதான்ப்பா, வேற ஒண்ணுமே கிடையாது. அங்க நடக்கிற ஒளிவிலகல் தான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்னெல்லோட சாளரம். பென், ஒரு நிமிஷம் பென் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஸ்னெல் சாளரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்னெல்லுங்கிறது வந்துட்டு நம்ம எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா ஒளி விலகலை தான் வந்துட்டு நம்ம ஸ்னெல் அப்படின்னு சொல்றோம். ஒளி எதிரொலிப்பா இருக்கட்டும், ஒளி விலகலா இருக்கட்டும், இதைத்தான் வந்துட்டு ஸ்னெல்லோட விதி சொல்லுது. அப்ப ஸ்னெல் சாளரம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேம், எனக்கு வந்துட்டு ஒரு தண்ணியும் ஒரு மேற்பரப்பும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டு எனக்கு நடக்கக்கூடிய அந்த ஒளி விலகல், அதைத்தான் நம்ம ஸ்னெல் சாளரம்னு சொல்ல போறோம். ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு தளம், அந்த தண்ணிக்கும் எனக்கு அந்த காத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய வெற்றிடத்துக்கும் இருக்கக்கூடிய தளம், எனக்கு வந்துட்டு ஒளியானது இப்படி பட்டுச்சு அப்படின்னா இதுதான் வந்துட்டு எனக்கு செங்குத்து தளம். என்ன செங்குத்து தளம் கோணையா இருக்கு, சாரிப்பா. ஸோ இதுதான் வந்துட்டு செங்குத்து தளம். ஸோ இந்த செங்குத்து தளம் இது வந்துட்டு எனக்கு அந்த அந்த நார்மலான தளம். இதை நம்ம எப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மாறுநிலை கோணம், அது வேற. ஸோ இதுதான் அந்த தளம், இது வந்துட்டு செங்குத்து தளம், இது வந்துட்டு எனக்கு படுகதிர்னு வச்சுப்போம். இப்படி படுற கதிர் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி உள்ள போகும், கரெக்டா? ஸோ இது இப்படி உள்ள போகும்போது எனக்கு இது வந்துட்டு அடர்வு குறையும் ஊடகம், இது அடர்வு அதிகமான ஊடகம். ஸோ அடர்வு குறைஞ்ச ஊடகத்துல இருந்து அடர்வு அதிகமான ஊடகத்துக்கு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு இந்த செங்குத்து தளத்தை நோக்கி வர ஆரம்பிக்கும். அதுவே அடர்வு அதிகமான ஊடகத்துல இருந்து அடர்வு குறைஞ்ச ஊடகத்துக்கு போச்சுன்னா செங்குத்து தளத்துல இருந்து விளக்கம் அடைஞ்சு போகும். இது நம்ம முன்னாடி டாபிக்ஸ்ல வந்துட்டு மேம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு ஒளியானது ஒரு அடர்வு கம்மியான ஊடகத்துல இருந்து அடர்வு அதிகமான ஊடகத்துக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால வந்துட்டு செங்குத்து தளத்தை நோக்கி வர ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒளியோட ஆங்கிள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒளியோட கோணத்தை வந்துட்டு நம்ம மாத்திட்டே இருக்கும்போது இந்த இடத்துல வர வச்சுட்டோம், அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டே வரும்போது எனக்கு வந்துட்டு ஒரு இடத்துல இந்த மாதிரி போகக்கூடிய கதிர் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு 90 டிகிரியை தொடும்போது அதை வந்துட்டு நம்ம மாறுநிலை கோணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? ஸோ ஒரு 90 டிகிரியில அதாவது ஒண்ணுமே கிடையாது, படுற ஒளியை வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட கோணத்தை மாத்தும் போது எனக்கு அந்த படக்கூடிய ஒளியானது ஃபுல்லாவே எனக்கு அந்த தண்ணிக்குள்ளேயே நிற்கும். அதைத்தான் நம்ம முழு அக எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ எனக்கு என்னதான் வந்துட்டு இங்க இருந்து ஒளி பட்டாலும் கொஞ்சம் ஒளி என்ன பண்ணும் பார்த்தோம்னா எனக்கு எதிரொலிச்சது போக தான் மிச்சம் உள்ள வரும். ஸோ நம்ம இந்த ஆங்கிளை மாற்றும் போது இந்த எதிரொலிப்பானது கொஞ்சம் கொஞ்சமா இந்த சைடு குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறைஞ்சிட்டே வரும்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட கோணத்துல எனக்கு இது எல்லாமே சமமா இருக்கும், அதை நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லுவோம். அதுவே இன்னும் கொஞ்சம் மாற்றும் போது இந்த மொத்த எதிரொலிப்புமே எனக்கு இந்த ஒரு அடர்வு அதிகமான தண்ணிக்குள்ளேயே நடக்கும். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா முழு அக எதிரொலிப்பு. ஸோ இந்த மாதிரி முழு அக எதிரொலிப்பு நடக்கும்போது ஒளியானது மொத்தமா தண்ணிக்கு மேல மட்டுமே தெரியும். அப்படி தெரியும் போது அங்க இருக்கக்கூடிய அதாவது ஒரு இங்க பாருங்களேன், இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருக்கு. இந்த நீர்மூழ்கி கப்பல் தண்ணிக்குள்ள இருக்கு, தண்ணியில இருந்து எனக்கு ஒளியை வெளியே கொண்டு வரும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு வட்ட வடிவத்துல வந்துட்டு பெரிய பரப்பு ஹைட்டை பொறுத்து எனக்கு என்ன ஆகும்னு சொல்றாங்கன்னா எனக்கு ஒளியோட பரப்பு வந்துட்டு அதிகமாயிட்டே போகும் அப்படின்னு சொல்றாங்க. முழு ஒளி எதிரொலிப்புனா என்னன்னா எனக்கு வந்துட்டு ஒரு தண்ணிக்கு மேல எனக்கு சூரிய ஒளி பட்டுச்சுன்னா கொஞ்சம் எதிரொலிக்கும், கொஞ்சம் உள்ள வர ஆரம்பிக்கும். ஓகேயா? அடர்வு குறைவான ஊடகத்துல இருந்து அடர்வு அதிகமான ஊடகத்துக்கு வந்துச்சுன்னா என்னோட செங்குத்து தளத்தை நோக்கி வர ஆரம்பிக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா நம்ம அதோட கோணத்தை மாத்த கீழே இருக்கக்கூடிய இந்த கோணத்தை மாத்த எனக்கு எதிரொலிச்சிட்டு இருந்த அந்த ஒளியானது ஃபுல்லாவே தண்ணிக்கு உள்ளேயே தெரியும். அதைத்தான் நம்ம முழு வகை எதிரொலிப்புன்னு சொல்றோம். ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இப்போ அப்படியே சப்மரீன் அதாவது நீர்மூழ்கி கப்பலை எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு நீர்மூழ்கி கப்பல் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு என்ன நடக்குதுன்னா உள்ளுக்குள்ள இருந்து நம்ம ஒளியை வந்துட்டு வெளியில கொண்டு போகுது. ஸோ பாக்குற நமக்கு எப்படி தெரியும்னு பார்த்தோம்னா அது ஒரு வட்ட வடிவத்துல தெரியும், ஆனா அதுக்குள்ள நமக்கு ஒளி விலகல் தான் நடந்திருக்கு. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்னெல்லோட சாளரம். அந்த வட்ட வடிவத்துல தெரியுது இல்லையா, அதைத்தான் நம்ம சாளரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதாவது என்னன்னா இப்போ இந்த இது வந்துட்டு என்னன்னு சொல்றாங்க,
இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லணும்னா, எனக்கு ஒளிக்கதிர் இப்படி படுது, கொஞ்சம் வெளியில போகும், எனக்கு இது நார்மல், எனக்கு கொஞ்சம் உள்ள வரும். கரெக்டா? கொஞ்சம் கதிர்கள் உள்ள வரும். நான் இதை வந்துட்டு படுகதிர்னு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு விளக்கம் அடைஞ்ச அந்த கதிர் வந்து இது கொஞ்சம் எதிரொலிச்ச கதிர். ஸோ நான் இதோட கோணத்தை மாத்த மாத்த எனக்கு இந்த விலகு கதிரும் இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 2 கதிர்களும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே தளத்துல வந்துட்டு இருக்கும். புக்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது தண்ணீர் பரப்பில் விழும் ஒளிக்கதிரின் பரப்பின் தழுவி சொல்லும். அதாவது மாறுநிலை கோணத்திற்கு சமமான படுகோணம், இதுதான் வந்துட்டு மாறுநிலை கோணம். இந்த மாறுநிலை கோணத்திற்கு சமமான படுகோணத்துல எனக்கு ஒளியானது அந்த தண்ணியோட மேற்பரப்புல பற்றுச்சு அப்படின்னா, அப்போ எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஒளிங்கிறது ஒரு வட்ட வடிவத்துல ஒரு ஜன்னல் மாதிரி தெரியும். ஸோ சாளரம் மாதிரி தெரியும். அதைத்தான் நான் வந்துட்டு ஸ்னெல்லோட சாளரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு எனக்கு தெரியலையே. ஸோ இன்னும் கிளியரா சொல்லணும்னா, இது தண்ணியையும் வெறும் ஒளியையும் ஞாபகம் வச்சுக்கும். தண்ணி மேல ஒளி படுது, கொஞ்சம் எதிரொலிக்கும், கொஞ்சம் வந்துட்டு உள்ளுக்குள்ள போகும். அப்படி பட்டு எதிரொலிக்கக்கூடிய அந்த கதிர் இருக்கு இல்லையா, நான் என்ன பண்றேன்னா படுகோணம் இருக்கு இல்லையா, அதோட கோண மதிப்பை நான் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றும் போது பட்டு எதிரொலிச்சு போச்சு இல்லையா, அந்த கோணம் வந்துட்டு எனக்கு அந்த படுகோணத்தோட மதிப்புக்கு ஈக்குவலா வரும். அது நான் உள்ள அதாவது இந்த ஆங்கிளை நான் மாத்த படுகோணத்தோட மதிப்பை மாத்த அந்த எதிரொலிச்சு போன அந்த கதிர்கள் எல்லாமே வந்துட்டு எனக்கு அந்த தளம் இருக்கு இல்லையா, அந்த தண்ணிக்கும் காத்துக்கும் இடையில இருக்கிற தளத்தோட சேர்ந்து இருக்கும். அப்பையில எனக்கு ஒளி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வட்ட வடிவத்துல தெரியும். அந்த வட்ட வடிவ ஒளியைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஸ்னெல்லோட சாளரம்னு சொல்றோம். வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப குழப்பிக்க வேணாம். இதை 3 மார்க்ல கேட்டாங்கன்னா நீங்க நார்மலா வந்துட்டு வெறும் டெஃபனிஷன் மட்டும் எழுதிட்டு விட்டுருங்க. டெஃபனிஷன் மட்டும் எழுதிட்டு விட்டுருங்க. இதுவே 5 மார்க்ல கேட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பிரீஃபா படிக்க வேண்டியது இருக்கும். வேணும்னா சொல்லுங்க ஸ்னெல்லோட சாளரம். நான் திரும்ப ஒரு டைம் 5 மார்க்காவே எடுத்து காட்டுறேன். இது வந்துட்டு நம்ம இப்போதைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா அது ஒரு 5 மார்க், ஸோ ஹோல்ட் பண்ணி வைக்க போறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாமா? வானம் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்குது? ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் வானம் வந்துட்டு ப்ளூ கலர்ல தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அது ஏன் ப்ளூ கலர்ல இருக்குன்னு பார்த்துடலாம். பகல் நேரத்தில் குறைந்த அலைநீளம் உடைய நீல வண்ணம் வளிமண்டல துகள்களினால் வளிமண்டலம் முழுவதும் சிதறடிக்கப்படுகிறது. மேலும் நமது கண்களின் உணர்வு நுட்பம் ஊதா வண்ணத்தை விட நீல வண்ணத்திற்கு அதிக. இத்தகைய காரணங்களிலால் தான் வானம் நீல நிறமாக காட்சியளிக்குது. காரணம் வந்துட்டு ஸ்கேட்டரிங் தான்ப்பா, சிதறல் தான், ஒளி சிதறல் தான். பகல் நேரம் குறைஞ்ச அலைநீள இருக்கக்கூடிய நிறங்கிறது வந்துட்டு அதிகமா வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா சிதறல் அடிக்கப்படும். எனக்கு வந்துட்டு குறைஞ்ச அலைநீளம் இருந்துச்சு அப்படின்னா அதிகமா சிதறல் அடிக்கப்படும். ஓகேயா? ஸோ நமக்கு வந்துட்டு நீல நிறம் அப்படிங்கிறது இருக்கிறதுலே கம்மியான அலைநீளம் கொண்ட ஒரு கலர். ஸோ அந்த கலர் வந்துட்டு வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய துகள்களால சிதறல் அடிக்கும் போது ஃபுல்லா சிதறல் அடைஞ்சிருக்கு. ஏன்னா இதுக்கு வந்துட்டு அலைநீளம் கம்மி. அப்படி ஃபுல்லா வானம் ஃபுல்லாவே வந்துட்டு நீல கலர் மட்டும்தான் சிதறல் அடையுது அப்படின்ற பட்சத்துல நம்மளோட உணர்வு நுட்பமுமே கண்ணுக்குமே வந்துட்டு நீல கலர் மட்டும்தான் தெரியுது. அப்படிங்கிறதுனாலதான் வானம் வந்துட்டு நீல நிறமா இருக்குது. ஆனா நிஜமாவே சூரிய ஒளி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வெள்ளை கலர் லைட்டு மட்டும்தான், வெள்ளை கலர் லைட்டு தான் வருது. அந்த வெள்ளை கலர் லைட்டு அங்க வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய சில துகள்கள் மேல பட்டு சிதறல் அடையும் போது 7 கலர்ல மாறுது. அந்த 7 கலர்ல எதுக்கு குறைவான அலைநீளம்னு பார்த்தோம்னா நீல கலருக்கு. அந்த நீல கலர் குறைவான அலைநீளம் கொண்ட அந்த நீல கலர் தான் அதிகமா சிதறல் அடையும். ஏன்னா குறைஞ்ச அலைநீளம் கொண்டதுதான் அதிகமா சிதறல் அடையும். அப்படி சிதறல் அடைகிறதுனாலதான் நமக்கு வானமானது பகல் நேரத்துல ஊதா கலர்ல தெரியுது. ஏன்னா நம்ம கண்ணுக்கு அதிகமா சிதறல் அடைஞ்சா அந்த நீல கலர் தான் தெரியுது. அது போக இருக்கக்கூடிய 6 கலர்ஸ் நமக்கு தெரியாது. ஆனா சூரிய ஒளி வெள்ளை கலர் தான். ஓகேயா? ஸோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் போயிடலாமா? வானவில் ஏன் தோன்றுகிறது? வானவில் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் இல்லையா, அது ஏன் வருது? ஸோ இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா நிறப்பிரிகைன்னு சொல்றாங்கப்பா. ஸோ நிறப்பிரிகை ரொம்ப மட்டமா இருக்கு.
ஸோ வானவில் ஏன் வந்துட்டு கலரா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அது கலரா இருக்கிறதுனால தான் அதுக்கு நம்ம வானவில்னு பேர் வச்சோம். இல்ல அது வானவில இருந்ததுனால அதுக்கு நம்ம வானவில்னு பேர் வச்சோம். சரி ஏதோ ஒண்ணுப்பா. வானவில் ஏன் தோன்றுது அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட்லி நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு மழை அடிச்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் தான் வானவில் வரும். அதுக்கு காரணம் சூரிய ஒளி வெள்ளை கலர்னு நான் சொல்லிட்டேன். அது என்ன பண்ணுதான், அந்த மழைத்துளிகள் மேல பட்டு சிதறல் அடையும் போது அதோட நிறங்கள் பிரிய ஆரம்பிக்குது. அதைத்தான் நம்ம வந்துட்டு வானவில்னு படிச்சுட்டு இருக்கோம். ஸோ மழைக்காலங்களில் நீர்த்துளிகளினால் சூரிய ஒளி நிறப்பிரிகை அடைவதால் வானவில் ஏற்படுகிறது. ஸோ மழை காலங்களில் ஜோனு மழை பெய்யும் போது டிராப்பா என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா நீர்த்துளிகள் வரும். ஸோ அந்த நீர்த்துளிகள்ல வந்துட்டு நம்மளோட சூரிய ஒளி படும்போது நமக்கு வந்துட்டு அந்த படும்போது நிறப்பிரிகை ஏற்படுது. அதனாலதான் எனக்கு வானவில் எல்லாம் தோன்றுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க வெள்ளை கலர்னு சொன்னீங்களே, அது வந்துட்டு துளி மேல பட்டுச்சுன்னா எப்படி 7 கலரா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு முப்பட்டகம் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்துட்டு கொஞ்சம் டீப்பா எடுக்கணும். அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முப்பட்டகம் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா படிச்சிருப்பீங்க. முப்பட்டக கல் வந்துட்டு நமக்கு முக்கோண ஷேப்ல வந்துட்டு கலரே இல்லாம இருக்கும். அதுல நம்ம ஒரு வெள்ளை கலர் லைட்டை அடிச்சோம் அப்படின்னா அது 7 கலர்ல பிரியும். அதோட பண்பே அதுதான். ஸோ அந்த மாதிரி தான் மழைத்துளியும். ஸோ மழைத்துளியில ஒரு ஒளி பட்டுச்சு அப்படின்னா அது 7 கலரா பிரியும். அந்த 7 கலரை தான் நம்ம பார்க்குறோம். இதுவே வந்துட்டு அது வேற காலங்களா இருந்துச்சு, மழைக்காலங்கள்ல மட்டும்தான் ஏன் தோன்றுது அப்படின்னு பார்த்தோம்னா, மழைக்காலங்கள் இல்லாத டைம்ல வானத்திலேயே அது சிதறல் அடைஞ்சு நமக்கு அது வந்துட்டு ப்ளூ கலர்ல தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மழை துளியில படும்போது அது நிறப்பிரிகை அடையுது. ஸோ அதனால நமக்கு 7 கலர்ல தெரியுது. அப்ப வானவில் தோன்றதுக்கு காரணம் நிறப்பிரிகை. எதுல நடக்கிற நிறப்பிரிகை? சூரிய ஒளி மழை துளியில படும்போது ஏற்படுற நிறப்பிரிகை தான் எனக்கு வானத்துல வந்துட்டு வானவில் தோன்றதுக்கு காரணமா இருக்கு. காரணம் என்ன? நிறப்பிரிகை. மேபி இதை வந்துட்டு ஒன் வேர்ட்லயும் கேட்கலாம், மறந்துடாதீங்க. இன்னும் கொஞ்சம் பிரீஃபா கொடுத்துருப்பேன் பாருங்க. ஸோ காற்றில் மிதந்து கொண்டிருக்கும் நீர்த்துளிகளின் மீது விழும் சூரிய ஒளி நிறப்பிரிகை அடைந்து அதன் 7 வண்ணங்களாக பிரியடையும். ஸோ காத்துல தான் அந்த மலைத்துளி பொத்துன்னு விழுந்துட்டு இருக்கும். ஸோ அது மேல வந்துட்டு சூரிய ஒளி படும்போது அதுல வந்து நிறப்பிரிகை அடைஞ்சு எனக்கு 7 வண்ணமா பிரியுது. நான் சொல்லியாச்சு, வேற ஒண்ணுமே கிடையாது. சொன்னா முப்பட்டகம். ஸோ முப்பட்டகம் போன்று செயல்படுகிறது. நீர்த்துளியிலும் நுழைந்த ஒளிக்கதிர்கள் அதிலிருந்து வெளியேறுவதற்கு முன்பு ஒரு முழு அக எதிரொலிப்பு அடைவதால் முதன்மை வானவில் உருவாகும். ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா முழு அக எதிரொலிப்பு. நிறப்பிரிகைக்கு காரணமா எது இருக்குன்னு பார்த்தோம்னா முழு அக எதிரொலிப்பு. முழு அக ஒளி எதிரொலிப்பு எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த படுகதிர் இருக்கு இல்லையா, அதாவது எனக்கு படுகதிர் வந்துட்டு பட்டு எனக்கு உள்ளுக்குள்ள வர்றதை நம்ம ஒளிவிலகல்னு படிப்போம். கொஞ்சமா வெளியில போறத ஒளி எதிரொலிப்புன்னு படிச்சோம். அந்த எதிரொலிப்பு கூடிய கதிரும் நான் கோணத்தை மாற்றும் போது என்னோட ஊடகம் அதிகமான பரப்புக்குள்ளே வந்துடும். அதைத்தான் நம்ம முழு அக எதிரொலிப்புன்னு சொல்றோம். அது மூலமா உருவான அந்த ஒளி அதோட ஆரத்தை கண்டுபிடிக்கிறது தான் ஸ்னெல்ஸோட சாளரம். அந்த ஒளியோட ஆரம் எனக்கு வட்ட வடிவத்துல ஒளி இருக்கும். அந்த ஒளியோட ஆரத்தை கண்டுபிடிக்கிறது ஸ்னெல் சாளரம். இங்க அப்படியே பார்த்தோம்னா எனக்கு காத்துல விழுந்துட்டு இருக்கக்கூடிய மலைத்துளி மேல எனக்கு சூரிய ஒளி படும்போது எனக்கு அந்த சூரிய ஒளி நிறப்பிரிகை அடையுது. இதை வந்துட்டு எதோட கம்பேர் பண்றாங்கன்னா முப்பட்டகம். ஒரு வெள்ளை கலர் முப்பட்டகம், அது கிறிஸ்டல் மாதிரி இருக்கும். அது மேல ஒளியை படு வைக்கும் போது எனக்கு அது 7 கலரா பிரியுது. அப்ப அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள முழு வகை எதிரொலிப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனாலதான் வானவில் வந்துட்டு தோன்றுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா, வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ ராலேயோட ஒளிச்சிதறல் இவர் என்ன சொல்றாருன்னா, அலைநீளத்தை விட மிகவும் குறைவான அளவுடைய அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளினால் ஏற்படும் ஒளிச்சிதறலுக்கு ராலே ஒளிச்சிதறல்னு பேரு. ஸோ அலைநீளத்தை விட ரொம்பவே கம்மியான அளவுடைய அணுக்களாலையும், இப்போ ஒரு கலருக்கு ஒரு ஒளிக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு அலைநீளம் இருக்கு அப்படின்னா அந்த ஒளியோட அலைநீளத்தை விட கம்மியான அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளால ஒளிச்சிதறல் நடந்துச்சு அப்படின்னா அதுதான் ராலே ஒளிச்சிதறல். அலைநீளம் வந்துட்டு சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு 27 வச்சுக்கலாம். இந்த 27ங்கிற மதிப்பை விட கம்மியா அணுக்கள் இருந்தாலோ கம்மியான அணுக்களுக்கும் கம்மியான மூலக்கூறுனாலையும் எனக்கு ஒளியானது சிதறல் அடையுது அப்படின்னா, ஒளி சிதறல் அடையணும்னா அது ஒரு மூலக்கூறுலையோ இல்ல ஒரு அணுக்கள் மேலேயோ இல்ல ஒரு துகள் மேலேயோ படும்போதுதான் ஒளியானது சிதறல் அடையும். அப்படி சிதறல் எறியக்கூடிய ஒளியோட அலைநீளம் வந்துட்டு ஹையா இருக்கும். எனக்கு அந்த மூலக்கூறுகளும் அணுக்கருக்களும் வந்துட்டு கம்மியா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதைத்தான் வந்துட்டு ராலே ஒளிச்சிதறல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்.
ஸோ ஒளி சிதறல் அடைந்த ஒளியின் செறிவு அலைநீளத்தின் 4 மடிப்புக்கு எதிர் விகிதத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ என்னன்னா லாம்டா இது வந்துட்டு ரொம்ப கிரேட்டரா இருக்குமா நம்மளோட அந்த மூலக்கூறு அல்லது அணுவை விட. இதைத்தான் சொல்றாங்க. இதை இன்னொரு பிரீஃபா எழுதுனாங்க அப்படின்னா I directly proportional to 1/λ⁴. இது வந்துட்டு 1/λ⁴ எழுதுறோம் அப்படின்னா அது எதிர்த்தகவுன்னு தான் அர்த்தம். கரெக்டா? ஸோ ஒளியானது சோர்ஸ். ஸோ ஒரு ஒளி வந்துட்டு சிதறல் அடையுதுன்னா குறைவான அலைநீளம் கொண்ட ஓகே அலைநீளத்தை விட குறைவான அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளால ஏற்படுற ஒளிச்சிதறல். எனக்கு அலைநீளம் அதிகமா இருக்கும், ஒளிச்சிதறலுக்கு காரணமா இருந்த மூலக்கூறுகளும் அணுக்களும் வந்து கம்மியா இருந்துச்சு, அப்படி எனக்கு எதிரொலிப்பு நடந்துச்சுன்னா அதைத்தான் நம்ம ராலே ஒளிச்சிதறல்னு சொல்றோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சிதறல் அடைந்த ஒளியோட செறிவு, அந்த செறிவு வந்துட்டு அலைநீளத்தோட 4 மடிக்கு எதிர் விகிதத்துல இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இது இவ்வளவுதான்ப்பா, இதைத்தான் சொல்லியிருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது ஏன் வானம் சிவப்பு நிறமாக தோன்றுகிறது? நமக்கு தெரியும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் லைட்டா வந்துட்டு சிவப்பு கலர்ல தான் இருக்கும், சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமும் லைட்டா சிவப்பு கலர்ல தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய உதயம் மற்றும் மறையும் நேரங்களில் சூரிய ஒளி வளிமண்டலம் வழியாக மிக நீண்ட தொலைவு செல்ல வேண்டியுள்ளது. எனவே குறைந்த அலைநீளம் கொண்ட நீல ஒளி சிதறல் அடைந்து விடும். ஆனா அதிக அலைநீளம் கொண்ட சிவப்பு ஒளி குறைவாக சிதறல் அடைந்து நமது கண்களை அடையும். இதன் காரணமாகத்தான் சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் வானம் சிவப்பு நிறமாக காட்சியளிக்குது. இப்போ சூரிய ஒளியானது நமக்கு பூமி இருக்குன்னா பூமி வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே தெரியும், அது ஒரு கோளக வடிவத்துல இருக்கக்கூடியது. கரெக்டா? ஸோ சூரியனானது இப்போ இந்த இடத்துல சூரியன் இருக்கிறதுக்கும் இந்த இடத்துல சூரியன் இருக்கிறதுக்கும் இடையில நமக்கு வந்துட்டு வித்தியாசம் இருக்கு. இது ரொம்ப பக்கத்துல இருக்கு, இது வந்துட்டு கொஞ்சம் தூரமா இருக்கு. இதுவே எனக்கு சூரியன் வந்துட்டு எனக்கு உதிக்க போகுது அப்படின்னா மறைய போகுது அப்படின்னா வளிமண்டலத்தோட வழியா ரொம்ப தூரத்துக்கு சூரியனானது போகணும். கரெக்டா? இப்போ எனக்கு இங்க இருக்கக்கூடிய சூரியன் இங்க வரணும்னா இந்த அளவுக்கு அது டிராவல் பண்ணணும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இங்க போகும்போது அதோட நீல கலர் நமக்கு வந்துட்டு நீல கலர் தான் கம்மியான அலைநீளம், அது வந்துட்டு ரொம்ப சிதறல் அடைஞ்சதுனால ஃபுல்லாவே வந்துட்டு ரொம்ப தூரத்துக்கு போகும்போது அதோட கலர் அந்த கலருக்கு பதிலா குறைவான அலைநீளம் கொண்ட கதிர் சிவப்பு கலர் இருக்கா, அது சிதறடைஞ்சு நம்ம கண்ணுக்கு அதிகமா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. சூரியன் அது வந்துட்டு நமக்கு பூமிங்கிறது ஒரு கோளக வடிவம், சூரியன் உதிக்கிறதும் மறைகிறதும் பூமியை பொறுத்து தான். நம்மளோட பூமியோட இன்னொரு பகுதியில சூரியன் டாப்ல இருக்கும்போது நமக்கு நைட்டா இருக்கும், அது நமக்கு நல்லா தெரியும். ஸோ ஒரு கோளக வடிவத்துல இருக்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு விதமா இருக்கும், இந்த இடத்துல ஒரு விதமா இருக்கும். இந்த இடத்துல இருந்து அது இந்த இடத்துக்கு வந்தாதான் எனக்கு சூரியன் மறையுது அப்படின்னா இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த தூரம்ங்கிறது ஜாஸ்தி. ஸோ அதிகமான குறைஞ்ச அலைநீளம் கொண்ட அந்த நீல நிறம் வந்துட்டு இவ்வளவு தூரத்தை கவர் பண்ணும்போது சுத்தமா நமக்கு தெரியாது. அதுவே குறைஞ்ச அலைநீளம் வந்துட்டு இப்போ இந்த குறைஞ்ச அலைநீளம் அப்படிங்கிறப்போ இது இங்கிருந்து போற தூரத்தினால எனக்கு நீல கலர் தெரியல. குறைஞ்ச அலைநீளம்ங்கிறது ஏதோ ஒரு இடத்துல அதிகமா எனக்கு அதாவது சிதறல் அடைஞ்சிருச்சு அப்படின்னா இது இங்க இருந்து போறதும் போது எனக்கு வந்துட்டு அது தெரிய மாட்டேங்குது. ஆனா சிகப்பு கலர் சிதறல் அடைஞ்சதுதான் என் கண்ணுக்கு தெரியுது, ஆனா அந்த இடத்துல எனக்கு நீல கலரும் இருக்கும். அது தெரியாததுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய சூரியன் மறைகிறதுக்கு எனக்கு இங்க வரணும்னா இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற தூரம் அதிகம், அதனால அது தெரியல. ஆனா எது தெரியுது, அதுக்கு பின்னாடி இருந்து ஒளி சிதறடைஞ்ச சிகப்பு கலர் என் கண்ணுக்கு தெரியுது. இது தெரியாததுனாலதான் எனக்கு அது தெரியுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். கிளியரா? வேற ஒண்ணுமே கிடையாது. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் மறைகிறதுக்கு முன்னாடியுமே உதிக்கும் போது வேறு ஒரு இடத்துல இருந்துதான் நமக்கு டிராவல் ஆகி நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள வந்து அது உதிக்கணும். ஸோ அது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற தூரமும் ஜாஸ்தி. இன்னொரு இடத்துல போய் இது உதிக்கணும்னா இங்கிருந்து அங்க போகணும், அது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் ஜாஸ்தி. அதனால எனக்கு நீல கலர் ரொம்ப சிதறல் அடைஞ்சிருச்சு, சுத்தமா என் கண்ணுக்கு தெரியல. ஓரளவு நடு உச்சியில இருக்கும்போது என் கண்ணுக்கு கிளியரா தெரியும், ரொம்ப சிதறல் அடைஞ்சிருச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி இருந்த அந்த சிகப்பு கலர் குறைஞ்ச அலைநீளம் அதிகமான அலைநீளம், ஆனா என்ன பண்றாங்க குறைவாதான் சிதறல் அடையும், அலைநீளம் அதிகம்.
அலைநீளம் அதிகம் அப்படிங்கிறதுனால எனக்கு அது வந்துட்டு கிளியரா தெரியுது. ஊதா கலருக்கு அலைநீளம் கம்மி அப்படிங்கிறதுனால அது எனக்கு அதிகமா தெரிய மாட்டேங்குது. வேற ஒண்ணுமே கிடையாது. கிளியரா? ஓகே. ஸோ இதான்ப்பா. நெக்ஸ்ட், மேகங்கள் ஏன் வெண்மை நிறமாக காட்சியளிக்குது? அலைநீளங்களுக்கு சமமாக இருக்கும் மிக அதிக அளவு தூசு மற்றும் நீர்த்துளிகளை பெற்றுள்ள மேகங்களில் இத்தகைய ஒளிச்சிதறல் ஏற்படும். மேகங்களின் அலைநீளத்தை பொறுத்து ஒளிச்சிதறல் ஏற்படாமல் அனைத்து வண்ணங்களும் சம அளவில் சிதறல் அடைகின்றன. இப்போ நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு ஒளியானது சிதறல் அடையணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஏதாவது துகள்கள் காரணமா இருக்கும். ஸோ அந்த இடத்துல நிறைய துகள்கள் இருக்கும். மேகம் ஏன் வெள்ளை கலர் இருக்கு அப்படின்னா, மேகத்துக்கு மேல சூரிய ஒளி வந்து படும்போது அது ஏதோ ஒரே ஒரு ஒளியை மட்டும் அதிகமா சிதறலடைய செய்யாம எல்லா ஒளியையுமே ஈக்குவலா சிதறலடைய செஞ்சிருது. மேகத்துல தூசு நிறைய இருக்கு, தூசு இருக்கு, மாசு இருக்கு, என்னென்னமோ இருக்கு. ஸோ அந்த தூசு மாசு எல்லாமே வந்துட்டு ஏதோ ஒரு ஒளியை மட்டும் அதிகமா சிதறடைய செய்யாம எல்லா ஒளியையும் ஈக்குவலா சிதறடைய செய்யறதுனாலதான் மேகமானது நமக்கு வெள்ளை கலர்ல தெரியுது. நான் சொன்னேன் இல்லையா, சூரிய ஒளிங்கிறது வெள்ளை கலர்ல தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனாலதான் வந்துட்டு எனக்கு மேகமானது வெள்ளை கலர்ல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. வேற ஒண்ணுமே இல்லப்பா. ஏன் தெரியுதுன்னா, நிறைய தூசு, மலைத்துளி, நீர்த்துளி எல்லாமே மேகக்கல்ல இருக்கும். மேகக்கூட்டம் அப்பப்ப கருப்பாகும், அப்பப்ப வெள்ளையாகும். வெள்ளையாகிறதுக்கு காரணம் அதுல வந்து படக்கூடிய ஒளியை வந்துட்டு அந்த தூசி எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவலா சிதறடிச்சிருது. அதனாலதான் எனக்கு மேகமானது வெள்ளை கலர்ல தெரியுது. ஸோ அவ்வளோதான். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு, இப்போ நான் எடுத்ததுல வந்துட்டு ஸ்னெல் சாளரம் நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் 5 மார்க்ல. ஸோ ஸ்னெல் சாளரத்தை விட்டுருங்க. ஸோ அதை தவிர வேற ஏதாவது உங்களுக்கு இதுல டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன யூனிட் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஆல்ரெடி ஒரு பையன் 7th யூனிட் எடுக்க சொல்லியிருக்க, பையனா பொண்ணான்னு தெரியல. ஸோ 7th யூனிட் எடுக்க சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு 7th யூனிட் எடுத்துடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்டான யூனிட் வந்துட்டு 10. ஸோ அதை எடுத்து முடிச்சுட்டு 7th யூனிட்டை வந்துட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிக்குது, அதாவது புரியுது அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட்ல என்ன வேணும்னு சொல்லிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த சேனலை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வேற ஒரு யூனிட்ல பார்க்கலாம். 5 மார்க் தான் பார்க்க போறோம். 4th யூனிட்ல இருக்கக்கூடிய 5 மார்க் பார்க்க போறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க.